ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பதால் புற்றுநோய் உருவாகும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வந்துட்டா. சரிப்பா வரம்பா. வாப்பா. யாருமா அவங்க? பத்திரிக்கைக்காரவப்பா. வணக்கம் பிரதர். உங்க அப்பா ஒரு பெரிய கிரைம் நாவலிஸ்ட். அவர் 1000 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்காரு. எங்க மனிதம் பத்திரிகையில 10 வாரம் ஆர்டிக்கலா உங்க அப்பாவை பத்தி எழுதலான்னு இருக்கோம். எவ்வளோ தருவீங்க? சார் என்ன சார் இதுக்கு போய் பணம் கேட்குறாரு?
தம்பி, உங்க அப்பாவை பத்தி ஆர்டிக்கல் எழுதுறது உங்க அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிற விஷயம். இதுக்கு போய் பணத்தை எதிர்பார்க்குறீங்களே. சார், இங்கே ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்குமே மரியாதை கிடையாது. ஒரு ஆர்டிக்கலுக்கு 10,000 ரூபா, 10 ஆர்டிக்கல் 1 லட்ச ரூபா கொடுத்துருங்க. சார், நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாங்க நம்ம வீரப்ப மனைவி கிட்ட கேட்டு ஆர்டிக்கல் எழுதுவோம். சரிவா போலாம். ஐயா ஹலோ. ஆ ஸோ நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் எவ்வளோ தருவீங்க? 20,000 ஓகேவா? 20,000மா? நம்ம அப்பாவை பற்றி சரியா இருக்கான்னு பாருங்கம்மா. பாத்துக்கிறேன்ப்பா. அட்வான்ஸே வாங்கிட்டியா? சரி, எங்கே எப்படி எழுதி தரணும் சொல்லுங்கள். நீங்க ஒன்றும் எழுதி தர வேணாம். அப்புறம் சென்னைக்கு வரீங்க, 10 நாள் தங்குறீங்க, உங்க அப்பாவை பத்தி சொல்றீங்க, திரும்பி வந்துகிட்டே இருக்கீங்க. ஓ, இது வேறையா? இந்த விசிட்டிங் கார்டில் அட்ரஸ் இருக்கு. சென்னைக்கு இந்த அட்ரஸ்க்கு வரீங்க, இங்க இருக்கிற ரைட்டரை பாக்குறீங்க, பேசுறீங்க. போலாமா? டிரைவர், வண்டி அடியா. என்னடா அப்பாவை பத்தி எழுத பேரம் பேசிக்கிட்டு இருக்க? சும்மா கலாய்ச்சம்மா. எனக்கு தெரியாத நம்ம அப்பா பற்றி எழுத நாம தான் நன்றி சொல்லணும். இந்த வருஷம் கோயில் திருவிழாவில் அப்பா பேரில் அன்னதானம் போகிறதா வேண்டிக்கிட்டேன். அதான் அப்படி சொன்னேன். அதான பார்த்தேன், பயந்துட்டேன்டா. அப்பா மாதிரி பணத்துக்கு ஆசைப்படாத பிள்ளையாச்சே, திடீர்னு இப்படி பேசுதுன்னு. இந்த முதல்ல கொண்டு போய் கோயில கொடுத்துட்டு வா. காடை சூதனமா வை. சொல்லுங்க. One second. ஹலோ, சொல்லுங்க மேடம். என்ன சார், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒர்க் விஷயமா கார்டு கொடுக்கறதா இருந்தா ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுங்க, வீட்டு அட்ரஸ் கொடுக்காதீங்கன்னு. ஆமா, இவர் யாரு? சாரிங்க மேடம், நம்ம ரைட்டர் ஜீவன்குமார் இருக்கார்ல, அவரோட சன். அவரோட சன்னா? ஆமா மேடம், ஜீவன்குமாருடைய 10 வார ஆர்டிக்கலை நீங்க எழுதுனா நல்லா இருக்கும்னு நம்ம எம்டி ஃபீல் பண்றாரு மேடம். ஓகே, ரைட் சார். ஓகே, ஃபைன். 2 minutes வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்றீங்களா? கொஞ்சமாக கொடுங்க. ஓகே, பரவாயில்லையே, நீங்க ரொம்ப ஓப்பன் டைப்பா இருக்கீங்க. இங்க எல்லாரும் ஃபார்மாலிட்டிக்காக சாப்பிட்றீங்களான்னு கேட்டா பரவாயில்ல வேண்டான்னு சொல்லுவாங்க. ஹலோ, எங்கள் ஊரில் ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் சாப்பிட்றேன்னு கேட்க மாட்டோம், உண்மையாக உள்ளேருந்து கேட்போம். சாப்பிட்றது பிடிக்கலன்னா எடுத்துகிட்டு போய். ஹே, நோ, நீங்க சாப்பிடுங்க, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ, வரும்போது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுவாங்க. என்ன ஜீன்ஸ்? நான் என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி வரணும்னு எனக்கு தெரியும், அதை நீங்க சொல்லாதீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் ஊரில் பொண்ணுங்க ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டால் ஊரே வேடிக்கை பார்ப்போம். இங்கே எல்லாரும் அதானே போடுறீங்க. அதான் என் கூட வெளியே வரும்போது கொஞ்சம் மாடர்னாக வந்தால் எனக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கும்ல. உங்க கெத்துக்காகலாம் நல்லா ட்ரெஸ் பண்ண முடியாது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் போடுவேன். பரவாயில்லைங்க, கோவப்பட்டாலும் நான் சொன்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்சதா? போலாமா? போகலாம். இதான் உங்கள் ஆஃபீஸா? போங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். மேடம் வந்துட்டாங்கப்பா. Congratulations. Thank you. ஆல் தி பெஸ்ட். Thank That you. was a great work. வாழ்த்துக்கள் மேடம். கங்க்ராட்ஸ் மேம். Thanks. சூப்பர். நீ எழுதின ஆர்டிகலுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். காலையில இருந்து உன்னை பத்தின பாராட்டுக்கள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஃபோன் கால்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், இமெயில்ஸ் எல்லாமே உன்னை பத்தி தான் தெரியுமா? உனக்கு வந்து மெயில்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கணும்னா 1 வாரம் ஆகும். நான் என்ன புதுசா எழுதிட்டேன், இன்னைக்கு இருக்கிற விவசாயிகளோட நிலைமை பத்தி தான் எழுதினேன். இதுக்கு கிடைக்கிற பாராட்டை விட அவங்க ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எனிவே, தேங்க் யூ ஸோ மச். வாங்க. எங்க இவ்வளோ பேர் உங்களை பாராட்டுறாங்க? உங்கள் ஆர்டிக்கல் ஒன்றும் நான் படிக்கலை, இருந்தாலும் நல்லா தான் எழுதிருப்பீங்க.
வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இங்கே தான் என்னோட எல்லா ரைட்டிங்கும் தொடங்கும். உங்க அப்பா பத்தி ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு முன்னாடி அவரை பத்தி எல்லா விஷயத்தையும் ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ என்கிட்ட ஆர்டரா சொல்லும் போது ஈஸியா இருக்கும். ராமூர்த்தி சார் உள்ள வாங்க. சார் அவரோட ஸ்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்து அரேஞ்ச். ஷூர். அப்போ பார்க்கலாமா? போலாமா? We'll meet tomorrow. போங்க. தேங்க்யூ. சார் விட்டுருங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். காசிமேட்டில் இப்பொழுது நடைபெற்றுள்ள இந்த மாணவன் கொலையை போலவே 10 நாட்களுக்கு முன்பு பட்டினம்பாக்கத்தில் ஒரு மாணவன் சரமாரியாக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இருவரின் முகத்திலும் முகமூடி போடப்பட்டுள்ளது. இந்த தொடர் கொலை செய்த கொலையாளி யார் எதற்கென போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சென்னை மக்களிடையே மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சன் செய்திகளுக்காக கயல்விழி. இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. வீட்டை வை, நான் நைட் வந்து வாங்கிக்கிறேன். புரியுதா? போ 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 போ. அப்பா இவனுங்களா? அண்ணா ஒரு அள்ளி குடுண்ணா. தனியாவா? டேய் என்ன சார் வெயில் ஜாஸ்தி ஆகுதா? அள்ளி சொல்லட்டுமா? சாப்பிடுவோம். ஐயா இவன் தான் ஐயா. திருடு நான் நகையில எங்கடா வச்சிருக்க? என்னது நகையா? நகைன்னா? ஏய் கொஞ்சம் விளையாடுங்க. ஏய் உண்மையை சொல்லு, நகை எங்கடா வச்சிருக்க? ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ யாரு? நான் யாரா? என்னப்பா காக்கி சார் பிடிச்சிச்சுப்பா. என்ன பண்றது? இனிமேல் நடிக்கலாம் முடியாது. நான் குத்தத்தை குத்துடு. சார் இந்த ஆள் யாருன்னே தெரியாது, அவனை கூட்டு போங்க. ஏய் மண்டே முதுகு பக்கம் திருப்பிடுவேன். என்ன விளையாடுறியா? ஐயா உரிச்சு சார் இருங்க சார். பிரதர் குழப்பத்தில் இருக்காப்பல, நான் பேசி வாங்கி தரேன். பேசுறதுல உங்க வீரத்தை எங்க கிட்ட காட்டாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு நகையை குத்தேன்ல, அது இப்போ எங்க? ஓ அதுவா? அதுதான் கேக்குறேன். பாத்தீங்கல்ல, அதுக்குள்ள எப்படியே முறிக்குன்னு வரீங்க.
அது வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது நீ ஒன்று ஒன்றா கொண்டு வந்து கொடுத்தியா? ஆமா என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சா, இருந்துச்சு. அந்த பொண்ணு நகையெல்லாம் எந்துன்னு சொல்லி கேட்டுச்சு. அதனால நகையெல்லாம் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து. இப்போ அந்த பொண்ணு எங்க? அது வழியில் இறங்கி போயிடுச்சு. எது போயிச்சா? சார் ஆளை காட்ட சொன்னீங்க, காமிச்சு குத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்களாச்சு அவனாச்சு என்ன ஆளை விடுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவனை பிடிச்சி போங்க. ஏண்டா பூமியை தாண்டாத ஒருத்தன், வானத்தை முட்டை ஒருத்தன், உங்க 2 பேருக்கு நான் இஞ்சி வரப்ப முட்டையா புடிச்சே 2 பேருக்கு. ஏய், அந்த பொண்ணு எங்க இறங்கி போச்சுன்னு நீங்க சொல்ற வரைக்கும் எத்தனை ராத்திரி எத்தனை பகலானாலும் சரி. யோ, நான் சொல்ற வரைக்கும் வண்டி நிறுத்தாத. சரிங்க சார். போ. இங்க பாரு, இந்த ஆள் மோசமானவன். நமக்கு வாந்தி வர வரையும் வண்டி எங்கேயும் நிறுத்த மாட்டான். என்கிட்ட மட்டும் தனியா சொல்லு, அந்த பொண்ணு எங்க இறங்கணும். நீ ஒன்றும் பயப்படாத, இவனை நான் பார்த்துக்கிறேன். அவன் நம்மால தான், உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல. ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? நம்ம எப்போ என் ஃப்ரெண்ட் ஆனோம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எல்லாருக்கும் ஒரு குவார்டர் ஃப்ரீ. குடிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். வாங்க 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 வாங்க, இந்தாங்க புடிங்க, ஜாலியா அடிங்க. என்ன ஊரே ஓசி கோட்டிருக்காள், இது ஒருத்த மட்டும் தனியா உட்காந்துக்கிறான். ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, மதுரக்காரா? மாருதிக்கார். மாருதிக்காரா? பார்க்கறதுக்கு டீசெண்டா இருப்பான், பார்த்தா வாய தன்னா நக்கல் கொட்டுது. பைதா பை, இப்போ தெரிஞ்சா நான் யாருன்னு? தெரியுது தெரியுது, திருட்டு காசில் பார்ட்டி வச்ச தியாக பரதேசி நீ தானே? பாடியை டிஸ்போஸ் பண்ண ஏற்பாடு பண்ணு சார். ஆக்சுவலி இது ஆக்சிடென்ட் கேஸே இல்லை, திஸ் இஸ் எ பிளான் மர்டர். இது அவன் சொன்ன மாதிரி இருக்கே. யாரோ ஒரு மாறும் மேலே இரும்பு ராடு வச்சு பலமாக தாக்கியிருக்காங்க. இதுவும் அவன் சொன்னது மாதிரி இருக்கு. ஹீ இஸ் நாட் ட்ரங்கர், ஸோ பிளட்டில் ஆல்கஹால் மிக்ஸ் ஆகலை. இருந்தாலும் பாடி ஃபுல்லாகவே ஆல்கஹால் ஸ்மெல் வருது. ஐ திங்க் யாரோ அவர் உடம்பு மேலே ஃபுல்லாகவே ட்ரிங்க் ஊற்றிருக்காங்கன்னு தோணுது. எல்லாம் அவன் சொன்ன மாதிரி இருக்கு. இவன்கிட்ட வேற மாதிரி போட்டு வாங்குவோம். ஏண்டா நீ கொலைன்னு சொன்ன, டாக்டர் ஆக்சிடென்ட் சொல்றாரு, நீ இதோட கொலை பண்ண? ஏய், நீ சொன்னதை வச்சுதானே எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்ன. நல்லா என்ன மாட்டி விட்ட? எவன் சொன்னா இது ஆக்சிடென்ட்னு? 100% கொலை தான். அப்ப இவன் சொன்னதெல்லாம்? அவன் சொன்னதையா என்னை போய் புத்தியாளி நினச்ச பத்தியா? அது உன் முட்டாள் தானே. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுரா. அப்படிதான் பேசுவேன். ஏய், நீ யாரு? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இதே இப்போ தான் கேட்குறீங்களா? ஸோ என் சொந்த ஊர் மதுரை. மதுரையிலேருந்து இங்கே எதுக்கு வந்த? எங்கள் அப்பா பேர் ஜீவன்குமார். அவர் ஒரு கிரைம் நாவலிஸ்ட். அவரை பற்றி ஆர்டிக்கல் தான் இங்கே வந்திருக்கேன். கிரைம் நாவலிஸ்ட் ஜீவன்குமாரோட பிள்ளையாப்பா நீ? ஏய், கொப்பாவோட பரம ஃபேனி நான். கொப்பா எழுதுகிற நாவல்களை எல்லாம் படிச்சுட்டு அதில் சில மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல கேஸில் ஜெயிச்சு தலைமைக்கு நான் உயர்ந்திருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? யோ, அவன் தான் செத்துட்டாத. உனக்கு எப்படி தெரியும்? அவன் தான் தண்ணா. என் வாயை பார்க்காம அவனை கேள்வி கேளு. ஜீவன்குமார் சாரோட பிள்ளை நீ யாப்பா நீ சொல்லலை? நீங்கள் எங்கே சார் சொல்ல விட்டீங்க? ஆமல்ல, போலீஸ்காரன் புத்தி, அவசர புத்தி. ஆனால் ஓம் புத்தி அப்படியே உங்கள் அப்பாவோட புத்தி. இது கொலைதான்னு கண்டுபிடிச்ச பத்தியா? இவனை யாரும் கொலை பண்ணா? இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரில. அதெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நானே ஊருக்கு புதுசு. வேணா இன்வெஸ்டிகேஷன் ஒன்று கூட வச்சுக்கோங்க. என் அறிவுக்கு என்ன எட்டுதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டோம். என் மேலே ஒரு 30 கேஸ் இருக்குது. தள்ளி விட சொல்லு, ஹெல்ப் பண்ணுவோம். இப்படியெல்லாம் பேசக்கூடாதுரா. அப்படிதான் பேசுவேன். உன் வீட்டுக்காருக்கு கடன் பிரச்சனை இருந்ததா இல்ல எதிரிகள் மூலமா ஏதாவது மிரட்டல் போன் வந்துச்சா? இல்ல சார், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல சார். இல்லம்மா, நீ ஏதாவது சொன்னா தானே நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியும். கேட்டையா? 4 போண்டா சொல்லுங்க. யோ, யார் அவன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான்? நமக்கு எதுக்கு சார் வம்பு? ஒருவேளை இன்ஸ்பெக்டர் சொந்தக்காரனா இருக்க போறான் சார். ஏமா சொல்றாருல, போமா. இந்தாங்க. ஐயோ, எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலையம்மா. சார், அங்க பாருங்க, இவன் போண்டா சாப்பிட்றதுக்கு என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாருங்க. எவ்வளோகு இந்த அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிடு. போகும்போது இந்த அம்மா புருஷனோட ஃப்ரெண்டுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு உள்ள அனுப்பு. வாமா வாமா, கலங்காத கலங்காத, கண்டுபிடிச்சாலாம் போ.
என்கிட்டயும் பேசல. ஒன்றும் புரியல. உள்ள போங்கயா, ஐயா கூப்பிடுறாரு. எல்லா ரியல் எஸ்டேட் குரூப் ஐயா. ஏய், எதிரிகள் எட்டத்துல இருந்து உருவாக மாட்டானுங்க, பழகினவனுக்குள்ள ஒருத்தனா தான் இருப்பான். ஆயுதத்தை எடுத்து அட்டாக் பண்றதுக்கு முன்னால உண்மையை சொல்லியிருக்கேன். உங்க 4 பேருக்குள்ள யாரோ ஒருத்தன் அவனே. அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாதீங்க சார். கிட்டத்தட்ட 15 வருஷம் பழக்கம். ஆமா சார். இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்ததில்ல சார். ஆமா சார், நாங்களாவது அவனுக்கு தெரியாம ஏதாவது பிசினஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அவன் எங்களுக்கு தெரியாம எந்த தப்பும் பண்ணதில்ல சார். அப்படிப்பட்டவனை போய் நாங்க எப்படி சார்? ஏட்டையா 5 டீ சொல்லுங்க. யாரையா இவன் பெரிய ரோதனையா இருக்கான்? ஆமா சார். மிஸ்டர் முரளி சார். சார் கையெழுத்து போட்டு தம்பி சொல்ற செய்டா டொர்ரி. சாரி சார், உடனே பண்றேன் சார். சார் என்ன எங்க உயிர் மேல எங்களுக்கே பயம் வருது சார். இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறோம் சார். யோ, இது பிளானிங் மர்டர்யா. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க சார். சட்டி எடுத்துங்க. என்ன போண்டா டீ அடுத்து என்ன ஆர்டர் பண்ண போறானோ? யோ, இந்த கேஸ் விஷயமே உங்களை நான் எப்ப வேணாலும் கூப்பிடுவேன். உடனே வரணும். சரியா? சரிங்க சார். கிளம்புங்க. கிரைம்புலி ஆயே ஆயே. இப்ப என்ன தோணுது? சார் எப்பா, இதெல்லாம் இறந்தவனோட பொருளாச்சே. ஏண்டா நீ என்னடா செத்து போன பாக்கெட்ல இருந்த பர்சன் ஒன்று நிற்கிற? என்ன மாதிரி உத்தரவு இருக்கிற ஆள்கிட்ட உஷார் பண்ணா. ஆமா, உன்னை அப்புறம் டீல் பண்றேன். காட்டு, இது நம்ம பார்ட்டியோடைய கார்டாச்சே. ஏய், இந்த டாக்டர் உனக்கு எப்படி தெரியும்? சார், இந்த ஆள் ராத்திரி 11 மணிக்கு ஆண்களோட பலான கேள்விக்கு பதில் சொல்றது இந்த டாக்டர் தான். ஆனா கேள்வி கேட்கறது நம்ம ஆளு சமூக சேவை செய்யறவன். முடிஞ்சா கண்டுபிடிக்கிற உங்க அப்பா எழுதுன நாவல முத நான் படிச்சுட்டு. வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் டாக்டர். பார்த்த உடனே பேஷண்ட் யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். இவர் பார்த்தா தூண் மாதிரி சும்மா கிண்ணன்னு இருக்காரு. சோ இவர் ஓகே. இவர் தான் மைதா மாவு நீ கூட தான் நல்லா தயிர் சேத்துல வெண்டைக்காய் படைஞ்சு விட்ட மாதிரி தழுக்கு முழுக்குன்னு இருக்க. நான் டாக்டர், நீ பாதிக்கப்பட்டவன். நான் பாதிக்கப்பட்டவன். ஆமா. இவரை தெரியுமா? ஆமா, இவன் பயப்புள்ள ஏன் பேஷண்ட் தான். சிக்கனை நிறைய சாப்பிடாதன்னா கேட்கறானா, உடம்பு சூடுன்னு வந்தான். நான் தான் ஒரு மருந்து கொடுத்தேன். சும்மா குதிரை மாதிரி இப்ப கிண்ணுன்னு இருப்பானே. இல்ல, அப்புறம் செத்துட்டான். சான்ஸே இல்ல. ஏய், ஐயோ சார் 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 சார், நான் வெறும் வெள்ளப்பாக உருட்டி கொடுத்தேன் சார். ஊரே ஏமாத்துறதுக்கு சார், உசுரெல்லாம் போகாது. பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு பருப்பாடி. இப்ப பவர் பண்றியா? சார் சார், நீங்க பாக்குறதுக்கு ஹெர்குலிஸ் மாதிரி இருக்கீங்க. ஊரை ஏமாத்த உருண்டை கொடுத்துட்டு என்ன ஏமாத்த ஐஸ் வைக்கிறியா? சொல்றேன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. நம்மாலே. ஏய் சார், அன்னைக்கு ஷேர் ஆட்டோல நகை எல்லாம் இவட்ட தான் சார் கொடுத்தேன். ஏய், நிறைய பேர்ட்ட வாங்கியிருப்ப போல இருக்கு. சார், இது நம்மாலு. நான் முதலே சொல்ல சமூக சேவைக்கு. தெரியுதுடா, இவ சேவைக்கு அவன் சேவகன். அண்ணா, நான் இன்னொருத்தரோட மனைவி. அண்ணாவா? ஏய், அத்தா அத்தான்னு கூப்பிட்டு இப்ப அண்ணான்னு கூப்பிடுற. நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் நகையை உரி உரி இன்னொருத்தலாம் இல்ல, சாரோட பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். யோ, கூட இருந்து உன் பையனை உஷார் பண்ணிருக்க. வெக்கமே இல்லாம சிரிச்சு நிக்கிற. யோ, இது வரைக்கும் அவன் என் புள்ளங்கிறது என் பொண்டாட்டியே ஒத்துக்கல. இவ ஒத்துட்டு இருக்கா. அதான் பெருமைப்படுறேன். அதை நேரா தான் துப்பிட்டு போயேன். நீ போறது இன்ஸ்பெக்டர். திருநெல் நகையெல்லாம் ஒழுங்கா கொடுக்கல, குடும்பத்தோட ஜெயிலுக்கு தான் போவீங்க. ஊரை ஏமாத்தி உருண்டை வியாபாரம் பண்றேன்னு நம்மள்ட்டே சொல்றான் சார். உங்க ஆளுங்கிட்ட சொல்லி அந்த இறந்து போன ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டு சென்னை சிட்டியை சுத்தி காமி சொல்லுங்க. அதெல்லாம் எதுக்குப்பா? வீட்டுல இருக்கிறவங்க டிவி சீரியல் பார்க்க விட்டாலே போதும். நம்ம எது எடுத்துட்டு போனாலும் தெரியாது. நான் பாக்குறேன். இந்த அப்படி கேட்க மாட்டேன். நீங்க இப்ப டாக்டர் சொன்ன கேட்டீங்கல்ல? ஏப்பா, சென்னை பொண்ணுக்கு எதுக்குப்பா சென்னை சுத்தி காமிக்கணும்? எல்லாத்தையும் கேள்வி கேட்டுனே இருப்பியா? அவன் சொல்றதை செய். அவன் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சரிடா. அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஏற்பாடு பண்றப்பா. பா, யாருக்காக நகர்த்தணுமோ அவளே நம்மளை விட்டு போயிட்டா. பேசாம ஊருக்கு போய் ஆடு மாடு மேய்க்க வேண்டியதுதான்.
பூட்டோடையா? சரிங்க ஐயா. சார் ஒரு நிமிஷம். ஏட்டையா 5 டீ சொல்லுங்க. இந்த 4 கிளாஸில் இருக்க கைரேகையில் யாரோட கைரேகை இந்த வீட்டில் அதிகமாக இருக்கோ அவன் கொலகாரனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹலோ. ம். சார், இந்த டம்ளர்ல இருக்க கைரேகை தான் இந்த வீட்டில் அதிகமான இடத்துல பயன்பட்டு சார் உங்கள் எதிரில் லைட் தாடியோட கண்ணு கீழே சின்ன வடுவோட இருந்தால அவன் தான். அவனா? அன்னைக்கு நான் அவனை உட்கார வச்சு கூலா விசாரிச்சேன். இன்னைக்கு அவனை புடிச்சு தொங்க விட்டு தோலை உரிச்சு மிருதங்கம் செய்யறேன். கிருதம் தக்கா கிருதம் தக்கா கிருதம் தக்கா. அவன் அண்ணன் தம்பியா கூட பழகிருக்கலாம்ல. அண்ணன் தம்பியா பழகிருப்பானா? நீ தானப்ப இப்ப அவனை கொலகாரன்னு சொன்ன. கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், கொலகாரன் சொல்லல. ஏயா ஹைட்டா இருக்கிற பேசுற பேச்சாயாது? உன்னையெல்லாம் நம்பி நான் போர்க்களத்துக்கு போனேன்னா பொருளை போட்டு போத்திட்டு படுக்க வேண்டியதான். எதிரி எகிரி மிதிச்சு பிளாட் ஆக்கி 8 வீடு கட்டி குடும்பம் நடத்திட்டு போயிடுவான். அவன் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்கான். இப்போ நீங்கள் விசாரணைன்ற பேரில் அவனை அடிச்சு கொண்டுட்டு நாங்கள் விசாரிக்க போனோம், அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு கேஸ் முடிச்சிருவீங்க, அப்படி தானே? ஐயா கிரைம் பிளி, நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்யா, என்ன எதுக்கு சீரியஸ் சேனலை மாத்துறேன்? இங்க பார், ஒருத்தன் அவன் தான் அக்யூஸ்ட் நல்லா தெரியுது, அவனுக்கு அடி கொடுக்காம எப்படி உண்மையை வாங்க முடியும்? வாங்க முடியும், வாங்க. வாங்க முடியுமா? எப்படி? யோ, இப்போ எதுக்கு என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து மேக்கப் போட்டு உன்னை வச்சு குருதி புனல் பார்த்து எடுக்கிறதுக்காக அமிக்கிட்டு உட்காரா அன்றாயம். யோ, நான் யாருன்னு தெரியுமில்ல? சூப்பர் ஸ்டாரு, உலக நாயகன், அவங்களுக்கு மேக்கப் போட்டவன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒருத்தர் ரியலா விழுந்தா கூட இப்படி இருக்காது. ஆனா நான் மேக்கப் போட்டா இப்படி இருக்கு. மேக்கப் போடுறான். யோ, இப்போ எதுக்குன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? கொய்யால உன்னை படுக்க வச்சு இஞ்சி இஞ்சா குத்தி குத்தி கஞ்சி காய்ச்சிருக்கணும். தம்பி சொன்ன ஒரு ஐடியாவுக்காக மேக்கப் போட சொல்லிருக்கேன். ஏய், பாசா மேக்கப் போடுறான். போடு கமலரியா, நேராரியா. அவ்வளவுதான். சார், சென்னை சுத்தி பார்த்துருக்கோம், அந்த அம்மா உடனே வர வைங்க. இந்தா எங்கடா சுந்தரவதனம்? இந்த ஃபைலை ரைட்டர் கிட்ட சார் உட்காரமா. ஆறு அது ஆழோ இல்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை. ஆழம் எது ஐயா? இந்த பொம்பளை மனசு தாயா. இன்னும் நடிப்புமா. நானே ஏற்கனவே ஒரு ஃபுல், என்ன டபுள் ஃபுல்லா மாத்திருக்கேன். பாத்தீங்கள, கசக்கல வாய் வழியை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கழிஞ்சிட்டான். ஒழுங்கா உண்மையை சொல்லி நீ மூடி மறைக்கணும் நினைச்ச வாடா குண்டுலும். எஸ் சார். பாத்தீங்கள, மகாராஷ்டிரா மல்யுத்த போட்டிக்கு போய் தோத்துட்டு வந்து நிக்குது. தோத்த வெறியில எகிரி விழுந்துச்சு, வீணா போயிருவேன். சொல்லு. உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. எனக்கு என் புருஷனுக்கும் கொஞ்ச நாளா நெருக்கம் இல்லை சார். நெருக்கம் இல்லையா? அப்ப நான் அவர் கூட பழகினது உண்மைதான் சார். அது எப்படியோ என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருச்சு சார். என்னங்க? ஏய், என்ன பண்ண தெரிஞ்சிக்கியா? வர்றேன்டி, வர்றேன். வீட்டுக்கு வந்து என்ன பண்ற பாரு. ஹலோ, அவருக்கு நம்ம விஷயம் எப்படியே தெரிஞ்சிருச்சு. அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறது தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ வை. சரி.
தள்ளி விட்டு புடிச்சவனை புடிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடும். கள்ள உறவுக்கு கிளைமேக்ஸ் கொலைதானா? இப்ப பாத்தியா, உன் வாழ்க்கை அழிஞ்சு அவன் வாழ்க்கை அழிஞ்சு அழிக்க முடியாத கரையோ. தண்டனை மட்டும்தான் தப்பா குறைக்கிறதுக்கான ஒரே அட்வைஸ். பல நாள் கண்டுபிடிக்க வேண்டிய கொலையை ஒரே நாளில் கண்டுபிடித்த இன்ஸ்பெக்டர் ராமையாவை தமிழக அரசு பாராட்டியது. நந்தினி, என் அம்மா அப்பாவை கூட நான் பயந்ததில்லை. என்னதான் நான் யூனிஃபார்ம் போட்டதால் உள்ளுக்குள்ள ஒரு அப்பா இருக்கான்ல, என் பொண்ணுக்கு பயப்படுறத நான் பெருமையா நினைக்கிறேன் தம்பி. காரணத்தை கண்டுபிடிச்சு நான் சமாதானப்படுத்திட்டு வந்துறேன். நந்து பயலே. பாத்தீங்களா தம்பி, சர்ப்ரைஸ் என்ற பேர்ல கேளப்பைய மகன் எப்படி பதறடிச்சிருச்சுன்னு. பை தம்பி, இது உங்க பொண்ணு நந்தினி. எப்படி தம்பி இது? இப்பதானே வெளியே சொன்னீங்க. ஆமால. அப்புறம் இது என் ஃப்ரெண்ட்ஸை நானே இன்ட்ரோ பண்றேன். இவ ஜனனி, லதா, அஸ்வினி, ஸ்வேதா, ரஞ்சினி. எப்படின்னா அதான் கிஃப்ட் பாக்ஸ்ல வரிசையா பேர் எழுதியிருக்க. ஓ புரியுது புரியுது. அப்பாவுக்கு நீ கேஸ்ல நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணீங்கன்னு இதுலயே தெரியுது. பார்வை கூர்மையா இருந்தா எதை வேணா கண்டுபிடிக்கலாம். அங்கிள், கேக் உருகி ஐஸ்கிரீம் ஆக போகுது, சீக்கிரம் வெட்டுங்க. உன் பார்வையும் ஷார்ப்பா இருக்கு. வாசந்தா மாதிரி கேக்க வெட்டலாம். ஹாப்பி ஆனிவர்சரி டே. திருமண நாள் வாழ்த்துக்கள் சார். Thank you. Take it. Thank you. கேளுடி கேளு. எப்படி கேளுடி. அப்பா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு நீங்க என்கிட்ட கோவப்படாம பதில் சொல்லணும். கோபம்னா என்னன்னே தெரியாது அப்பாவுக்கு. கேள்வி கேள்றா. இவளுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க. அவளுக்கு 2 தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க. இங்க எல்லாருக்குமே தம்பி தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் யாருமே இல்ல? ஏன் என்னோட நிறுத்திட்டீங்க? நான் அப்பவே சொன்ன விவரம் தெரிஞ்சா கேட்பான்னு இப்ப கேக்குறா, சொல்லுங்க. தம்பி, ஒரு அப்பா கிட்ட ஒரு பொண்ணு கேட்குற கேள்வி பத்தியில உங்ககிட்ட தான் கேட்க முடியும். பின்ன ஆமால்ல அம்மாடி, எங்க அம்மானா எனக்கு உசுறு. என் அம்மா மேல அப்படி ஒரு பாசத்தை வச்சிருந்தேன். ஆனா உன் அம்மா வேணா கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு என் அம்மா மேல வச்சிருந்த பாசத்தை 2ஆ உடைச்சு அதுல ஒரு பாதியை உங்க அம்மா மேல செலுத்தினேன். எங்களுக்கு நீ குழந்தையா பிறந்த பிறகு உன் அம்மா மேல செலுத்துற பாசத்தை 2ஆ உடைச்சு அதுல ஒரு பாதியை உன் மேல காட்டினேன். இப்ப நீயே சொல்லு, உனக்கு ஒரு தங்கச்சியோ தம்பி பாப்பாவோ பிறந்திருந்தா நான் யார் மேல செலுத்துற பாசத்தை 2ஆ உடைச்சிருக்கணும்? ஏன் மேல? எந்த காரணத்தை கொண்டு உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை அப்பா 2ஆ உடைக்க மாட்டேன்டா. அதனாலதான் உன்னோட நிறுத்திக்கிட்டேன். அம்மா சொல்லுமா. பிரபா, அப்பாவை பத்தி படிச்சியா? படிச்சேன்டா. இது வரைக்கும் அப்பா எழுதின புத்தகம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு அப்பாவையே எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமையா? அம்மா, அதுக்கு நான் காரணம் இல்லை. நான் சொல்ல மட்டும் தான் செஞ்சேன். அதை அழகா எழுதுனது என் பக்கத்துல இருக்க சுவாதி தான். கொடுக்குறேன், பேசு. ஹலோ ஹலோ, அப்பாவை பத்தி நல்லா எழுதியிருந்த. ரொம்ப நன்றிமா. அம்மா, அவரை பத்தி யார் எழுதினாலும் நல்லா தான் இருக்கும். அதை விட உங்க பையன் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அவன் அப்பாவுடைய குணம் அப்படியே இருக்கு. எனக்கு ஒரே புள்ள, அவனை கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீ ஒரு வார்த்தை சொல்லுமா. சொல்றேம்மா. அம்மா, உன்கிட்ட என்ன பேசணும்னா என்ன பேசிட்டு இருக்க? வைஃபோன அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க? இப்பவும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் இப்பெல்லாம் +2 படிக்கும் போதே யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிருப்பாங்க. ஹலோ, நீங்க என்னமோ நான் கல்யாணமே பண்ணாம சன்னியாசியா போற மாதிரி பேசுறீங்க. எங்களுக்கும் முறை பண்ணலாம் இருக்கு, தெரியுங்களா? அதுவும் அதுக்கிட்ட முறையா வேற போய் பேசணும். என்ன கல்யாணம் கட்டிக்க நினைக்கிறவரு எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? இப்படி இப்படி முடி வச்சிருக்கணும். ஆமா. அப்புறம் சின்னதா இங்க தாடி, இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி சோல் பேட்ச். அப்புறம் இங்க இங்க கிழிஞ்சிருக்குமே ஜீன்ஸ், ரிப்பட் ஜீன்ஸ். அந்த மாதிரி ஸ்டைலா இருக்க பையனை தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி. ஆனா நீ ஓல்டு லுக் மாமா, உனக்கு அப்படி பண்ணாலும் செட் ஆகாது. நீ பாட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் ஆசையில மண்ணை வாரி போட்டுறாது மாமா. வாட்? சிரிப்பு. I'm sorry.
இதுக்கப்புறம் எங்கிட்ட போய் பொண்ணை பார்க்கறது, அதான் அப்படியே விட்டேன். ஏன் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலனா எல்லா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதா? நீ வேணா பாரு, உன் ஒரு பொண்ணை விட உனக்கு ஒரு நல்ல ஃபிகர் கிடைக்கும். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியாச்சு சார். இப்போ வந்துடும். பிரபா, வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் ஃபுல் டீடைல் அனுப்பியிருப்பா. அந்த அட்ரஸ்க்கு வந்து சேர்ந்துரு. சரியா? சரி. எத்தனை பேர் நின்னுட்டு இருக்காங்க? என்ன அட்டென்ஷன் கிரியேட் பண்றியா? மூச்சு விடாம பேசுற. மூச்சு இருந்து வச்சு உன்னை கட்டணங்களுக்கு யாரையா பதில் சொல்லுவா? இங்க பார், செத்து கிடக்கிறது ஒரு பொருள் கிடையாது, நடமாடிக்கிறது ஒரு உசுறு. யாரு பெத்த பொண்ணு மனசு பதறுதியா? சாரி சார். என்ன சார்? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா முக்கியமான ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போகக்கூடாதுன்னு சொல்றல சார். முரளி, அவர் உள்ள விடு. சார் நீ போங்க. யோ இருக்கியா? சொல்றல நில்லுங்க. உள்ள போக கூடாதியா, அனுமதி இல்லைங்கறல்ல. Carry on, please. இறைவா, கொடுமை பிரபா. ஏய், என்னையா இது? கிரைம்புலி, இப்போ என்ன தோணுது சார்? இது ஒரு பக்கா பிளான் மோடு. இப்படி ஒரு இடம் இருக்கிறத ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கான். எவ்வளோ சத்தம் போட்டாலும் பப்ளிக் காதில் விழாத தூரம். இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வரும்போது கடத்திருக்கணும் சார். அந்த பொண்ணோட மொபைலு, விசிட்டிங் கார்டு, டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ்னு அட்ரஸ் தெரிகிற எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்போ கண்டிப்பாக அவனோட கைரேகை இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை சார். தேர்ட் பார்ட்டியோட ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஃபுட் பிரிண்ட்டோ எதுவுமே இல்லை சார். ஆனால் அதையும் தாண்டி இந்த கொலையை நான் தான் செஞ்சுன்றதுக்கான அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கான். அப்போது இதே மாதிரி வேற எங்கேயாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது எங்கே, யாருன்னு விசாரிக்க சொல்லுங்க. முரளி சார், சென்னையில் இதே மாதிரி கூட இதுக்கு முன்னால எங்கே நடந்திருக்கு, அது எந்த லிமிட், என்ன ஸ்டேஷன், அதுக்கு யார் இன்ஸ்பெக்டர், எல்லா டீட்டெயில்ஸும் கொஞ்ச நேரத்தில் வந்தாகணும். கொலைகாரனை கண்டுபிடிச்சாகணும். போயா? ஓகே சார். ஐயோ, இந்த பொண்ணு தான் எதிர்காலத்தை பற்றி எவ்வளவு கனவு கண்டிருப்பா, எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பா. இப்படி யாருன்னே தெரியாத அளவுக்கு முகத்தை செதைச்சிருக்கானுங்களே. பொண்ணை பற்றி அவங்க எங்கே பதறிக்கிட்டு இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ. தம்பி, இந்த பொண்ணை கொன்னவனை யாருன்னு கண்டுபிடிச்சாம சும்மா விடக்கூடாது சார். திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னால சேம் இதே மாதிரி ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். அது இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல தான் இருக்குது. இன்ஸ்பெக்டர் உமாதேவி உங்க நம்பருக்கு எல்லா டீடைல்ஸும் அனுப்பியிருக்காங்க சார். தம்பி, ஒரு அக்யூஸ்ட் தடையும் சிக்கிடக்கூடாதுன்றதுக்காக ஐடென்டிட்டியை விட்டு போக மாட்டான், கரெக்ட். ஆனா இவன் பொண்ணை குறி வச்சு கொண்டுட்டு பொண்ணோட ஐடியை எடுத்துட்டு போயிருக்கான ஒன்றும் புரியலையே சார். நாம அந்த கொலைகாரனை தேடாம அந்த பொண்ணு யாருன்னு தேடிட்டு இருக்கோம்ல, அதுக்குதான். நாம அந்த பொண்ணை தேடுற டைம்ல அவன் இப்போ இன்னொரு கொலைக்கு பிளான் போட்டுட்டு இருப்பான். ஓ, என்னப்பா இங்க நிறுத்திட்ட? ஒவ்வொரு கடைக்கு முன்னால் நிறுத்துற, ஆனா உள்ளேயும் போக மாட்டேங்கிற. உனக்கு என்ன வேணும் சொல்லுப்பா, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன கடைக்குள்ளே போறான். உள்ள வாங்க சார், சொல்றேன். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார், என்ன வேணும்? சார் பர்ஸு கொடுங்க. இன்னும் ஆர்டரே கொடுக்கலையே. பர்ஸு கொடுங்க. காசு எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே சார். நேற்று சாயந்தரம் 5 to 5:30 மணி வரைக்கும் ரெக்கார்டாக இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டு. ஓகே சார். நீங்கள் கேட்ட 5 to 5:30 இருக்கிற ஃபுட்டேஜஸ். சார், அந்த பொண்ணு பேடிஎம்ல தான் பில் பே பண்ணியிருக்கா. அப்போ யூபிஐ நம்பர் கண்டிப்பாக ரிசீவ் ஆயிருக்கு. அதை வச்சு சைபர் கிரைம் கால் பண்ணி அவள் அட்ரஸ் எடுக்க சொல்லுங்கள். அந்த யூபிஐ நம்பரை ஓப்பன் பண்ணுங்க. தம்பி, அந்த பொண்ணு இந்த பர்கர் ஷாப்புக்கு தான் வந்துச்சு, உனக்கு எப்படி தெரிஞ்சது? சார்,
இறந்து போன பொண்ணோட பேக்கை செக் பண்ணதில் அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தது. அந்த டிஷ்யூ பேப்பர் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாமல் இருந்தது. அதில் பர்கர் ஷாப்போட லோகோ இருந்தது. மர்டர் நடந்த ஸ்பாட்டை சுற்றி 4 பர்கர் ஷாப் தான் இருக்குது. அந்த பொண்ணோட செருப்புலையும் சேறு நிறையா இருந்தது. இப்போ நம்ம போன பர்கர் ஷாப் முன்னாடி தான் ரோடு ஒர்க் நடத்திட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவன் அந்த பொண்ணை அங்கே வச்சு தான் கடத்திருக்கான். சார் இதுதான் சார் அந்த பொண்ணோட வீடுன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். சார் யார் வேணும்? அம்மா சிரிஜான்றது ஏன் பொண்ணுதான், சொல்லுங்க. அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க? விஜய் டிவியில் ரிப்போர்ட்டரா வேலை செய்கிறா. உங்க பொண்ணு? என் பொண்ணு இறந்து போயிட்டாங்கம்மா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன சார் ஆச்சு? ஊர் ஊரா போய் நியூஸ் வாசிக்கிற வேலை பார்க்கறாளே. ஸ்ரீஜா இங்க ஜாயின் பண்ணி ஒரு 2.5 வருஷம் இருக்கும் சார். வெரி கரேஜியஸ் கேர்ள். பசங்களை மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் முன்னாடி போய் நிற்பா சார். அவளை மர்டர் பண்ணிட்டாங்கன்னா நம்ப முடியல சார். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? எங்களுக்கு எல்லார் மேலேயும் தான் சார் சந்தேகம். பொலிட்டிக்கல் பர்சன்ஸ்லேருந்து பிஸ்னஸ் பீப்புள் வரைக்கும் எல்லாரையும் எதிர்த்து கேட்குற ரிஸ்கியான ஜாப். உயிருக்கெல்லாம் பயந்தா இந்த ஜாப் பண்ண முடியாது சார். அண்ட் திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. யூ கேன் கால் மீ ஆன் தட் நம்பர் எனி டைம் சார். ஐ வில் சப்போர்ட் யூ டு மை ஃபுல்லஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார், நாம இந்த கேஸை எப்படி டீல் பண்ண போறோம்னு நான் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண கம்ப்ளீட் ரிப்போர்ட் இதுல இருக்கு சார். நான் இந்த கொலையை பத்தி என்ன சொல்ல வரேன்னா, அது இருக்கட்டும் சார். அதை நிறுத்துக்க தம்பி. சார், மிஸ்டர் பிரபாகர் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த இடத்துக்கு போறதுக்கு இவருடைய சப்போர்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார், எந்த டிபார்ட்மெண்ட் சார்? நம்ம டிபார்ட்மெண்ட் இல்ல சார். சன் ஆஃப் வெல் நோன் கிரைம் ரைட்டர் மிஸ்டர் ஜீவன் குமார். கிரைமை பொறுத்த வரைக்கும் சந்து பொந்து இண்டு இடுக்கெல்லாம் உள்ள புகுந்து அலசி ஆராய்ச்சி ரிசல்ட்டை வெளியில கொண்டு வந்துருவாப்ல. அறிவுல அப்படியே அவங்க அப்பா மாதிரி. சார், என்ன விளையாடுறீங்களா? விளையாடுறா என்ன சார்? சார், இந்த கேஸ்ல என்ன நான் ஃபுல்லா இன்வால்வ் படுத்திக்கிட்டு உள்ள வாங்கி வெளியில அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். சார், நான் ஏதோ ஐயர் ஆஃபீஸர் வர போறாரு, நான் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிட்டு கேஸுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு வந்தாக்கா ஏதோ ரைட்டர் பையன் டைரக்டர் பையன் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. காமெடி பண்ணலாம் சார்? இதுல இங்க காமெடி இருக்கு, காமெடி இருக்கு. இந்த கேஸ் இது வரைக்கும் வந்திருக்கிறதுக்கான காரணமே பிகின் தி ஸ்கிரில் தம்பியோட பிரைன். உங்களுக்கு வேணா ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். எனக்கு 18 வருஷம் சர்வீஸ், கிட்டத்தட்ட 100-150 கேஸ் டீல் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஆள்கிட்ட கேஸ் ஒப்படைச்சு தான் மெடல் வாங்கி குத்திக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. சார், அவர் தான் டைம் வேஸ்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன், நீங்க வரதுனா வாங்க. சார், அவசரப்பட வேண்டாம். வாட் ஐ அம் கோயிங் டு. அவசரப்படாதீங்க சார். என்ன தம்பி எல்லாரும் போயிட்டாங்க? இவங்க சார் ஃபீல் பண்ணாதீங்க சார். தேங்க்யூ. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்களே ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா அவர் மிகப்பெரிய திறமைசாலியா தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன். திஸ் வாட் ஐ வாண்ட். என் இடத்துல இருந்து நீங்க யோசிக்கிறீங்க. அகைன் தேங்க்யூ. பிரபாகர், நீங்க உட்காருங்க. நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்ட் யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இனிமே கொலை நடக்காம தடுக்கணும். அது யார் சொன்னா என்ன சார்? சார், என்னோட லிமிட்ல நடந்த மர்டர் டீடைல்ஸை கொண்டு வந்திருக்கேன். சார், மூட்டையில ஒரு டெட் பாடி இருக்கிறதா தோணுதுன்னு சொல்லிட்டு காலையில 5 மணிக்கு ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்தது. செக் பண்ணதுல இறந்து கிடந்தது ஒரு பையனும் அவ ஒரு ஸ்டூடெண்ட்னும் தெரிய வந்தது. அங்க இருந்த பிளட் சாம்பிளும் டெட் பாடியில இருந்து எடுத்த பிளட் சாம்பிளும் ஒரே மாதிரியா மேட்ச் ஆச்சு. மர்டர் நடந்த இடத்த சர்ச் பண்ணதுல ஒரு ரிங் மட்டும் அங்க கிடைச்சது. அந்த ரிங் இன்சைட்ல JAS சிம்பிள் இருந்தது. அதை வச்சுக்கிட்டு அது ஜே ஆகாஷோட தான் கன்ஃபார்ம் பண்ண அந்த கடைக்கு போகணும். ஆமாம் மேடம், இது எங்கள் கடையோட கோட் தான் மேடம். பட் இந்த மாடல் இப்போ வர்றதில்லை மேடம். 1 இயருக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க மேடம். யார் நேமில் பர்ச்சேஸ் பண்ணாங்க? மோதிலால்ன்ற பேரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க மேடம். ஜுவல்லரி ஷாப்பில் விசாரிச்சதை வச்சு மோதிலால் தான் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ மோதிலால் அட்ரஸை நாம் பிடிச்சோன்னா அவனை கண்டுபிடிச்சிடலாம்.
சார் என்ன வேணும்? வண்டி நம்பர் TN10A 8899. ஓ அந்த நோ பார்க்கிங் வண்டி நம்பர் நீதானா? சார் உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? நீங்க பாட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டீங்க. யோ ஏட்டே சார் நோ பார்க்கிங் கேஸுக்கு பில்லை போட்டு கையில் கொடு. இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவன் வந்துடுவான். வண்டி நம்பரு TN10A 8899. பேரு மோதிலால். இல்லை சார், கண்டிப்பாக மோத்திலால் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. சார் எப்படி சார் இவ்வளோ சீக்கிரமா இல்லைன்னு சொல்றீங்க? சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 100% அவன் தான் கொலைகாரனா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. இல்லை மேடம், எதை வச்சு சொல்கிறோன்னா, இப்போ கொலை நடந்த இடத்துல ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட விட்டு போகாதவன் அங்கே ரிங்கை மிஸ் பண்ணிட்டு போகிற வாய்ப்பே இல்லை. எனக்கு ஏதோ இது உங்களை திசை திருப்புறதுக்காக பண்ண விஷயமா தோணுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை மோதிலால் தான் கொலைகாரனா இருந்தா அதை மிஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மேடம். இப்போ மோத்திலால் இருக்கிற இடம் தெரிஞ்சாகணும். எஸ். அப்போது கொலை நடந்த இடத்துலையும் பாடி கிடச்ச இடத்துலையும் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண சொல்லுங்கள். 2 இடத்துலையும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரே வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கொலைகாரனோட வண்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேடம் 2 இடத்துலையும் ஒரே கார் பாசிங் ஆயிருக்கு. வண்டி நம்பர் சொல்லுங்க. TN10A 8899 பிளாக் கலர் சன்னி நிசான். யார் நேம்ல இருக்கு? மேடம் மோத்திலால். மோதிலாலா? अरे 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 क्या हुआ मैडम, क्या हुआ? यो उन पे दाना मोतीलाल. क्या मैडम, मेरा नाम ही मोतीलाल है. TN10A 8899 वंडी उन्हें था ना? हाँ सर, हाँ सर, वो मेरा ही गाड़ी है सर. क्या मैंने पहले चोरी हो गया था सर. बोले सर क्या कर? தொலைஞ்சு போச்சா? हाँ सर, मैंने पुलिस में भी कंप्लेंट किया था सर. எந்த லிமிட்ல கம்ப்ளைன்ட் கொடுத்த? R3 மேடம், நீங்க வேணா கேட்டு பாருங்க மேடம். ராம் மேம் இமிடியேட்டா R3 கால் பண்ணி விசாரி. ஓகே சார். மேடம், ஸ்டேஷனில் விசாரிச்சாச்சு மேடம். இவர் கார் காணாம போனன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த கார் இது வரைக்கும் கிடைக்கல. இன்ஸ்மா எப்படி கிரைம் பிளி மோதிலால் கொலை செஞ்சிருக்க மாட்டான்னு தம்பி அப்பவே சொன்னான். ஓகே சார், நெக்ஸ்ட் மூவ் என்னன்றது நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார். குட் சார், அவன் நினச்ச மாதிரியே நம்மளை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கான். நல்ல வேலை தம்பி. காலையில் நான் மோதிலால் தான் கொலைகாரன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் என் இமேஜே டேமேஜ் ஆகிருக்கும். நாம் இந்த கொலைகாரன் பின்னாடியே ஓடிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த மோத்திலாலை பிடிச்ச மாதிரி நாளைக்கு மோகன்லாலை தான் பிடிக்க முடியும். ஆமாம்ல, மோதிலால் கொலைகாரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வேற யார் கொலை செஞ்சிருப்பா? கொலைகாரனுக்கு பின்னால் ஓடக்கூடாது, கொலைக்கு பின்னால் ஓடணும். லேசா புரியல. அவன் அடுத்து யாரை கொலை பண்ண பிளான் பண்ணுறான்றது தெரியும். மொத்தமா புரியல. ஏப்பா இவ்வளவு பெரிய ஊர்ல அடுத்து அவன் யாரை கொலை செய்ய போறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், ஏற்கனவே செத்து போன பொண்ணுக்கும் இந்த பசங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும். அதை பிடிக்கணும். அதை பிடிச்சிட்டா அவன் அடுத்து யாரை கொலை பண்ண போறான்றதை பிடிச்சிடலாம். பொண்ணு மீடியா பொண்ணு, பசங்க வேற வேற ஸ்கூலை சேர்ந்தவனுங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனையோ பேர் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேரை நானும் பார்த்துருக்கேன். பட் உன்கிட்ட வந்த அந்த ஃபீல் அவங்க மேலே வந்ததே இல்லை. ஐ திங்க் அதுக்கு காரணம் உன்னோட லுக் அண்ட் ஸ்மார்ட்னஸ். லவ்வை எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. And I'm not ashamed of expressing it to you. பட் உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். That's all. Just give me a minute. I'll just use the restroom and come. Yeah, sure.
எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. இது நான் டிசைன் பண்ண நம்ம மேரேஜ் இன்விடேஷன். நான் எதை கேட்டாலும் அப்பா மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. ஈவன் இஃப் இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் மை லைஃப் பார்ட்னர். நமக்கு பேரா வர்றவன் நம்ம போடுற ட்ரெஸ் மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆகலைன்னா கூட டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். அந்த வகையில் நீ எனக்கு கிடைச்சது ஐ ரியலி ஃபீல் லக்கி. யூஆர் ஆல்சோ லக்கி. எங்கள் அப்பா பார்ல ஒரு பெக் அடிக்க வந்த நீ இப்போ 16 பார்க்கு சொந்தக்காரன். ஆர் யூ ஹாப்பி? என் வாழ்வே நீதானே, இமைக்குள்ளே வைப்பேன் நானே, விண்மீனாய் என் வானில் வந்தாய் கண்ணே. ஜென்மங்கள் போனாலும் வரமாக கேட்பேன் நானே, நீதான் என் மகளாய் வருவாயே. உன்னை காணாமல் என்னாலும் போகாதடி, என்னை நான் காணும் கண்ணாடி நீதானடி. உந்தன் ஆசைகள் நீ சொல்ல கேட்பேனடி, உன் கனவெல்லாம் நிறைவேற்று வேணடி. உறவாக நீ வந்தாய், அதனாலே இந்த உலகில் அழகாக பிறந்தாயே மண்மேலே. சேயாகத்தாயும் இங்கே, தாயான தந்தை இங்கே, நானாகும் நண்பன் அருகே நீ வரமே. வாழாத வாழ்வும் அங்கே, வா 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 என்னும் போதே பேசாமல் போனால் நலமே. அழகே என்னை வெளிச்சமாக்கியவள் நீ, மனம் வாடியதே நீ தள்ளி போகாதே மகளே. என்னை மனிதனாக்கியவள் நீ, சிறு சிரிப்பில் ஆற்றிவிடும் மனதை தேற்றிவிடும் என் தாயும் நீ. உன்னாலே என்னாலும் உன்னாலே என் வாழ்க்கை தன்னாலே வருமே உன் பின்னாலே. உயிரே உறவாக நீ வந்தாய், அதனாலே இந்த உலகில் அழகாக பிறந்தாயே மண்மேலே. பாத்தியா பாருப்பா, கொஞ்சம் தானே. அவ இஷ்டத்துக்கு இங்க ஆர்டர் கொடுத்துட்டு அவ இஷ்டத்துக்கு கூல்ட்ரிங்க் குடிக்கிறா பாரு. அவ இஷ்டம் தான். போட்டுக்கிறேன். என்ன பழக்கம் இது? இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ கேடுன்னு தெரியும்ல. ஒழுங்கா உள்ள வச்சுட்டு ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணி போ. நான் ப்ளீஸ், நான் லாஸ்ட் டைம் நான் இனிமே நான் மாத்திக்கிறேன். நான் ப்ளீஸ், நான் ஒரே ஒரு வாட்டி. அவன் ஆசைப்பட்டானா அடம் பிடிப்பா, யார் பேச்சையும் கேட்க மாட்டா. அப்படியா? நான் சொன்னாலும் கேட்க மாட்டியா? நான் லாஸ்ட் டைம் நான் ப்ளீஸ் நான். சரி, இவ்வளோ பெருசு வேண்டாம், சின்னது எடுத்துக்கோ. ஆனால் இன்னொரு தடவை நீ இதை குடிக்கிறேன்னு தெரிஞ்சது, போலீஸ்காரன் பொண்ணுலாம் பார்க்க மாட்டேன், பிச்சு போடும் பிச்சு. சார், நம்ம ஒன்று ஸ்டேஷன் போகணும், வாங்க சார். என்னாச்சு தம்பி? வாங்க சார் சொல்கிறேன். பிரபா என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். நான் வரேன். ஒரு கேப் புக் பண்ணி பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு போய் சாருங்க. சரிங்க, வாங்க சார். பத்திரம்டா. என்னன்னு தெரியலையே. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க. ஒரு தடவை மன்னிச்சிருங்க.
மர்டர் நடந்த ஃபுட்டேஜ் போடுங்க. இந்த ஃபுட்டேஜ் அந்த ரிப்போர்ட்டர் மேடம். அடுத்த கிளிப். ஜூம் போங்க, ஜூம் போங்க. என்ன தம்பி? இந்த பொண்ணு இதை ஒரு க்ளூவாக விட்டு போயிருக்கான்னு தோணுது சார். புரியலையே. இறந்து போன ஸ்ரீஜாவோட 3 விரல் தரையில் பதிஞ்சிருக்கு பாருங்க. அடா பாவி, அந்த பொண்ணை தரதரன்னு இழுத்துட்டு போயிருக்காயா? இழுத்துட்டு போல சார். கை ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது இழுத்தாதான் மார்க் விழும். கை பெண்டிங்கில் இருந்தால் மார்க் விழாது. சாகிற தருவாயில் கூட அவள் ஏதோ க்ளூ விட்டு போகணும்னு நினச்சிருக்கா. அப்போ அது என்ன மார்க்கு? மாப்ஸ்டர் எனர்ஜி ட்ரிங்கோட சிம்பிள். இந்த 3 கோடு தான் அந்த மார்க்கா? நீங்கள் அந்த பொண்ணோட ஆஃபீஸை ஃபோன் பண்ணி மாப்ஸ்டர் எனர்ஜி ட்ரிங்க்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம்னு கேளுங்க. ஹலோ சார், 14/11/2023 நேரு பிறந்தநாள் அன்னைக்கு சென்னை ஸ்கூல் அத்லெட்டிக் காம்படிஷன் ஸ்பான்சர் பண்ணது மாப்ஸ்டார் எனர்ஜி ட்ரிங்க் சார். அந்த கவரேஜுக்காக எங்கள் சேனல்லேருந்து ஸ்ரீஜா தான் சார் போயிருக்காங்க. எந்த ஸ்டேடியம் சார்? இந்திரா காந்தி ஸ்டேடியம் சார். தேங்க்ஸ் சார். நீ சொன்னதாப்பா. சார், ஏற்கனவே இறந்து போன பையன் இதே தேதியில் இந்திரா காந்தி ஸ்டேடியம் போயிருக்கானான்னு அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஹலோ, ராமையா தான் பேசுகிற, சொல்லுங்க. ஓ சரி தம்பி, அந்த பையனும் அதே டேட்டில் அதே ஸ்டேடியத்துக்கு தான் போயிருக்கான். சார், வேறு ஸ்கூலு, வேறு இடத்துல ஒர்க் பண்ண பொண்ணு, இவங்க எல்லாரையும் இணைக்கிறது அந்த இந்திரா காந்தி ஸ்டேடியம் தான். நடந்துக்கிட்டு இருக்க எல்லா மர்மமான மர்டருக்கும் விட அங்கே தான் இருக்குது. சார், நீங்கள் சொல்கிற தேதியில் மொத்தம் 25 ஸ்கூல்லேருந்து 3000 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. வேணா அந்த லிஸ்ட்டை ஒன்றா தரேன். 3000 பேரையும் அவன் கொல்ல போகிறான் சார். அதுக்கு அவன் ஆயுசே பத்தாது. இங்கே வேறு என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியணும். சார், நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல. என்னன்னு தெளிவாக கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சார். தெரிஞ்ச நான் தெளிவாக கேட்க மாட்டேனா? ஆனால் போன வருஷம் நேரு பிறந்த நாள் அன்னைக்கு இங்கே நிறைய ஸ்கூல் பசங்க விளையாட வந்திருக்காங்க. அன்னைக்கு உங்களால் மறக்க முடியாத விஷயம் ஏதாச்சும் இங்கே நடந்துச்சா? நீங்கள் கேட்குறதுக்கும் நான் சொல்கிற விஷயமும் சரியானு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்கிறேன். அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நான் கேட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பொண்ணு ரூமில் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. ஏய், யார் நீங்கள்? எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சு வெளியில் கிளம்பிட்டாங்க. நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா, இது இப்போ போயிடணும். ஏன் இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, கம் ஃபாஸ்ட். அருண், 1 minute நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்னாச்சு? ஏய், இல்லடா, யாரா நீ?
டேய் விடுடா, டேய் தள்ளி போங்கடா. என்னடா இது? டேய் அது கீழே போடுறா. யோ யார் நீ? மூஞ்செல்லாம் அடிச்சு. டேய் எவனே இப்படி பண்றீங்க? டேய் நல்லா அடிடி. விடுமா. போடி ராஸ்கல். டேய் விடல சும்மா விட கூடாது. போயா. டேய் பாய்ஸ் போங்க. போங்க எல்லாரும் போங்க. கிரவுண்டுக்கு போங்கடா. போ போ. ஏய் போடா. நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன், உன்னை ஏன் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு உனக்கே தெரியும். பட் யூர் நாட் ஹேண்ட்ஸம் எனிமோர். இந்த முகத்தை ஏத்துக்கிற அளவுக்கு ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராட் மைண்ட். அதுக்காக மொத்தமாக தூக்கி போடுற அளவுக்கு கேட்டவ கிடையாது. ஃபினான்ஷியலாக உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, I'll help you. புரியுது. இந்த நிமிஷத்துல உன்னை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நீ நினைச்சது ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு கிடைக்காம போகுதுன்னு. எனக்கு என்ன கவலைன்னா, உனக்கு ஒரு பீட்டர் கிடைச்சிருவான், ஆனா எனக்கு உன்ன மாதிரி இன்னொருத்தி இந்த லைஃப்ல நோ சான்ஸ். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கெட் டுகெதர். Yeah, sure. You know what? I'll really miss you. Take it. Alisa. அம்மா, உன் கூட இருந்தானே இந்த பையன் யாரு? அவன் என்னோட ஃப்ரெண்ட் பார்வதி வித்யாலயா ஸ்கூலில் தான் படிக்கிறான். நேம் அருண். நாங்கள் வீடு மாறினதுனால ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் அவன் இப்போ கூட அங்கே தான் படிக்கிறான் சார். என்ன நினைச்சா எனக்கே ப்ரௌடா இருக்குப்பா. மற்ற இன்ஸ்பெக்டர் தெரியாத 2 பாயிண்ட் எனக்கு தெரியும். என் அப்பா இம்சையா பார்க்குறேன். ஆளு கிடைக்கல, என்னையும் நானே புகழ்ந்துக்கிறேன். சரி, அதான 2 பாயிண்ட். நம்பர் 1, அவன் கொலை பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்பர் 2, நம்மளாம் நினைக்கிற மாதிரி அவன் சைக்கோ கொலைகாரன் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 3. 2 தான். 3 எங்கே சொல்லு பார்க்கலாம். அவன் கொலை பண்ணணும்னு நினைக்கிற லிஸ்ட்டில் ஒருத்தனை நமக்கு தெரியும், அருண். அதான் எனக்கு தெரியுமே. அதை நான் 2 ஏன்னு வச்சிருந்தேன், நீ 3 நம்பர் கொடுத்துருக்கேன். எப்படியோப்பா, நம்ம சட்டுன்னு போய் இந்த கொலைகாரனை பிடிக்கிறோம், சட்டையில் 2 ஸ்டாரை ஏற்றுறோம். ஏத்துறேன். அம்மாடி, என் தங்கமே, அப்பா வந்துருக்கேடா, அப்பா வந்திருக்கேன். என்னப்பா, அம்மா ஒரு 10 நிமிஷம் உசுறு பிடிச்சி வச்சுக்க. அப்பா உன்னை காப்பாத்துறேன், அப்பா உன்னை
சார் தம்பி என் மகளை எப்படியாவது காப்பாத்திடணும்பா. நந்து நம்மளை விட்டு போயிட்டா சார். ஹாய் பா. ஆர்டிக்கல் எழுதுகிற அளவுக்கு எங்கள் அப்பா பற்றி சொல்லியிருக்கேன்னா எனக்கே பெருமையாக தான் இருக்குது. அவரை பற்றி எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கும் பெருமையாக தான் இருக்கு. ஹலோ சார். ஓகே சார், வந்துடுறேன் சார். ராமையா சார், அவர் வீட்டுக்கு வர சொல்கிறாரு. நீ போகிற வழியில் என்னை ட்ராப் பண்ணிட முடியுமா? தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும். ஹே பிரபா, நந்தினி லாஸ்ட் டைம் காரில் வந்திருந்தப்போ ஹெட்ஃபோன்ஸை மறந்துட்டா, கொடுத்துரு. அவரே ஏற்கனவே சோகத்தில் இருப்பார். அவர் பொண்ணு போனதோட இந்த ஹெட்செட் ஒன்றும் முக்கியம் இல்லை, அதை அங்கேயே வச்சிரு. Fuel. Hey, excuse me. Hello. சார், ஒரு சின்ன ஹெல்ப். என் கார் பெட்ரோல் இல்லாமல் நின்றுடுச்சு. கொஞ்சம் பெட்ரோல் பங்க் வரைக்கும் ட்ராப் பண்ணுறீங்களா? கேடு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சார். நான் என் விஷயத்தில் எப்போவுமே கரெக்டாக தான் இருப்பேன். ஒரு தடவை கூட இந்த மாதிரி நெவர். என் பைக்கில் கூட ஃபியூவல் இல்லாமல் நின்னதே இல்லை. பட் இன்னைக்கு ஒரு லாங் அண்ட் ஹாப்பி டிரைவ். சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். எனக்கே தெரியாமல் பெட்ரோல் பாயிண்ட்டை கவனிக்கவே இல்லை. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களே. தேங்க்யூ. Why the silence? Any problem? இல்லை, நான் எப்பயும் இது கரெக்டாக ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கு. ஈஸியால தான் இருக்கா? ஓகே. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க. கண்ணாடியா இருக்குங்க, ஊதுங்க. சார் நல்லா ஊதுங்க சார். அந்த கார்ல நிறுத்தியா? லாக் ஓபன் பண்ணு. வண்டிக்குள்ள என்ன வச்சிருக்க? முதல்ல வண்டி ஓரம் கட்டு.
விக்கா Where are you? I'm coming for you. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சார் என்ன ப்ராப்ளம்? ப்ளீஸ் கம் சார். ஐயோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு இடத்துல நடந்திருக்குன்னு சொன்னா நம்ம இமிடியேட்டா ஸ்டெப் எடுத்து வேற இடங்கள் அதே மாதிரி நடக்காம தடுக்கணும். Then only we can create credibility among the people. பட் ரீசெண்டா நடந்த சென்னை செயின் ஆஃப் மர்டர்ஸ்ல இது வரைக்கும் எந்த க்ளூவோ இன்ஃபர்மேஷன்ஸோ யாருமே ஷேர் பண்ணல. ரமையா, வாட் எவர் த கேஸ் மைட் பி, ஐ நோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஜஸ்ட் லைக் தட். பட் வாட் ஹேப்பன் டு யூ நவ்? கேள்விப்பட்டேன் உங்க டாக்டர் இருந்துட்டு தான். ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ. பட் we are in police force. நோ அதர் கோ. நம்ம ஃபீலிங்ஸ் அந்த பர்சனல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய வேண்டியிருக்கு. பெட்டர் நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த கேஸை வேற ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க ஒரு 1 month மெடிக்கல் லீவ்ல போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க. நான் உங்களை தப்பா சொல்லல. தப்பு தான் சார். இந்த கேஸை வேற யாராவது எடுத்து நடத்துனாங்கன்னா இது ஒரு கேஸாக தான் பார்ப்பாங்க. பட் என்னால் அப்படி முடியாது சார். 1000 கடவுளோட இருந்த ஒரு பொண்ணோட உயிர், அந்த உயிரோட வேல்யூ எனக்கு தான் சார் தெரியும். ஜஸ்ட் கிவ் மீ 1 week டைம் சார். எஸ், ஒரிஜினல் அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க முன்னால் நிறுத்துறேன் சார். வெரி குட், ப்ரொசீட். விடக்கூடாது தம்பி, அவனை பிடிச்சாகணும். சார், பார்வதி வித்யாலயா ஸ்டூடெண்ட் அருணை கொல்லணுன்றது அவன் லிஸ்ட்டில் ஒன்று. அந்த பையனை வச்சு இவனை நம்ம பிடிப்போம். ஒருவேளை அவனோட லிஸ்ட்ல அருணோட உயிர் தான் கடைசினா அதுக்கு முன்னால் மற்ற வகையில சாக விட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா தம்பி? அருணை கொல்லணுன்ற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் இவனை கொடுப்போம், அங்கே வச்சு இவனை பிடிப்போம். அது எப்படி முடியும்? கடந்த 18ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற தேசிய விளையாட்டிற்கான அத்லெட்டிக் போட்டியில் சென்னை பார்வதி வித்யாலயா பள்ளி மாணவன் அருண் ஈட்டி எறிவதில் முதலிடம் பெற்றார். இந்த மாணவனை ஆஸ்திரேலியாவில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் போட்டியிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் பரிந்துரை செய்துள்ளார். இதையடுத்து இதற்காக வரும் 25ஆம் தேதி மாணவன் அருண் ஆஸ்திரேலியா செல்லவிருக்கிறார். அத்தனை அதிகாரிகளோட சப்போர்ட்னால தான் நேற்று அந்த நியூஸ் ரிலே ஆச்சு. இதுதான் டெம் கார்டு. இதை வச்சு அவனை எப்படியும் பிடிச்சாகணும். பிடிச்சிடலாம்ல சார்? ஆண்டவன் எப்போவுமே கெட்டவங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ண மாட்டான், நல்லவங்க பக்கமும் நிற்பான். கண்டிப்பாக அந்த அருணை கொலை பண்ண அவன் இங்கே வருவான். நாம் விரித்த வலையில் அவன் சிக்குவான். சார், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது ஸ்கூல் பெல் அடிக்க.
தம்பி அடியெல்லாம் பிடிச்சா தம்பி ஒன்னும் ஆகலப்பா ஒன்னும் ஆகல பிரபா, இந்த கொடூரமான முகத்தை நான் பார்த்தேன். அவன் பெரிய கொலைகாரனா இருப்பான்னு அப்பவே எனக்கு தெரிஞ்சது. தப்பிச்சு போயிட்டான் சார். போய் சர்ச் பண்ணுங்க. ஐயோ, நல்ல ஒரு வாய்ப்பு வந்து மிஸ் ஆயிட்டானே. அந்த மிருகன் எத்தனை உயிர் குடிக்க காத்திருக்குன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. அவனை பிடிக்க முடியுமான்னு சண்டை எனக்கு வந்துருச்சு. ஹலோ, எஃப்ஐ போலீஸ் ஸ்டேஷன். சார், இவன் தான் சார் பாடியை பார்த்து ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணான். டீட்டெயில் ஐயாட்ட சொல்றேன் என்ன நடந்ததுன்னு. சார், இந்த ஃபேக்டரி ஏதோ கேஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப வருஷம் இப்படியே தான் சார் இருக்கு. ஆனா நமக்கு சாப்பிட்றது சரக்கு அடிக்கிறோம் இப்போதைக்கு இந்த இடம் தான் சார். சார், வழக்கம் போல சரக்கு சைடு ஷோட உள்ள வந்தேன் சார். பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன் சார். அப்படியே அபேசா இல்லாம தான் நினைச்சேன். அப்புறம் யோசிச்சேன் சார், நீங்க பாட்டுன்னு மோப்பனாயை வச்சு அது கண்ட இடத்துல வந்து கவிடுச்சுன்னா எதுக்கு சார் ஒம்பு? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். டேய் இப்படி வாடா. நீ என்னெல்லாம் பார்த்தியா அதை விவரமா சொல்லிட்ட. அதானே சார் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன். தம்பி, நான் சொல்லலை, அவன் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டான். இனி அடுத்த எங்கேருந்து வரும் எப்போ வரும்னு நினச்சாவே நெஞ்சு பதறுது. அன்னைக்கு நீங்கள் சொன்ன பிளான் கரெக்ட் தான் தம்பி. ஆனால் அதை மட்டுமே வச்சு அவனை நான் பிடிச்சல நினச்சேன் பார்த்தியா. அது என்னோட முட்டாள்தனம். ஒன்று நான் தப்பாக சொல்லலை தம்பி. ஓ, அதான் டிபார்ட்மெண்ட் தகவல் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். போங்கய்யா. சார், சார், இங்கே ஒரு கொலை இல்லை 2 கொலை நடந்திருக்கு. என்ன தம்பி சொல்கிறீங்க? இந்த பையனை தாக்கின வெப்பன் அவன் எடுத்துகிட்டு போயிருந்தா ரத்தம் சொட்டு பெருசுலேருந்து சின்னது, அப்புறம் சின்னது, அப்புறம் சின்னது, அப்படி போயிருக்கணும். ஆனால் இங்கே பெருசுலேருந்து சின்னது, 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 இப்படி வந்திருக்கு. அப்போது அவன் வேற எங்கேயோ கொலையை பண்ணிட்டு அந்த வெப்பனோட வந்து இந்த பையனை தாக்கியிருக்கணும். சார், அப்போ அந்த இடத்துல ஐயா பாரியா. சரிங்க ஐயா. ஐயா, இங்க ஒரு பாடி கிடக்குதுங்கய்யா. போச்சு. இன்னும் அவன் கணக்கில் மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. ஜெயிச்சிட்டான்.
அவன் மொத்தமா செஞ்சு நம்ம எல்லாரையும் காலி பண்ணிட்டான். இனிமே இந்த ட்ரெஸ் போட்டு நிக்கிறதுல அர்த்தம் இல்லை தம்பி. வருவேன்னு தெரியும், நீ வருவேன்னு நல்லாவே தெரியும். யாரா நீ? இது சரி, இது தப்பு, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீ என்ன பெரிய கடவுளாடா? இந்த முகத்தை பாருடா. இது பயங்கரமா இருக்கா இல்ல அசிங்கமா இருக்கா? இருக்கும், இருக்கும்டா. தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுக்காக தண்டிச்சவங்களே கொல்றது நியாயமே இல்லை. அதுவும் அவங்க வாழ வேண்டிய சின்ன பசங்க. உயரத்துல பறக்கிற கழுகுக்கு எற மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நான் கழுகு, அவனுங்க எற. நீ சொல்ற எதுவும் என் காதலியும் விழாது, என் கண்ணுக்கு தெரியாதுடா. வாழ்க்கையில நான் எங்க இருக்க வேண்டியது தெரியுமாடா? இவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்ல இப்ப நான் எங்க நிக்கிறேன் தெரியுமாடா? நான் கொண்டு இருந்தா கூட நான் சந்தோஷமா பணமா போய் சேர்ந்திருப்பேன். அதனாலதான் இவனுங்க முகத்தை செதைச்சு அடையாளம் தெரியாத பணமா ஆக்கிட்டு இருக்கேன்டா. டேய், எனக்கு சரின்னு பட்டதை நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது தப்புன்னு பட்டுச்சுன்னா சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லியிருக்காரு, தப்புன்னு தெரிஞ்சு எவன் ஒருத்தர் தட்டி கேட்காமலும் தண்டிக்காமலும் இருக்கானோ அவன் 1000 குற்றவாளிக்கு சமம்னு. சார்
சார் என்ன காரணத்துக்காக கொலை பண்ணிருக்காங்க? சார் கொலைகாரன் எந்த ஊரை சேர்ந்தவன் சார்? இந்த கொலையெல்லாம் அவன் தனியா தான் பண்ணானா? கொலையாளி இந்த ஊரா வெளி ஊரா வெளி மாநிலமா எதுவும் தெரியாது. யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி விட்னஸ் வச்சு இப்ப எதுவும் சொல்ல முடியாது. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவன் கண் விழிச்சு சுயநினைவோடு அவன் சொல்லக்கூடிய வாக்குமூலத்துல தான் உங்க கேள்விகளுக்கான பதிலெல்லாம் இருக்கு. இப்ப வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. அதான் சொல்லிட்டேன். சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார். என் பொண்ணு எப்படி இறந்தான்ற விஷயத்தை உடனே பிரபாகரை கூப்பிட்டு சொல்லணும் போல தோணுச்சு. ஹலோ சார். ஓகே சார், வந்துடுறேன் சார். ராமையா சார், அவர் வீட்டுக்கு வர சொல்கிறாரு. நீ போகிற வழியில் என்னை ட்ராப் பண்ணிட முடியுமா? நான் விதி விதி இல்லை தம்பி, சதி. அவ எனக்கு பொண்ணுதான். ஆனா பேச்சாலையும் செயலாலையும் அவளை ஒரு பையன் மாதிரி தான் நான் வளர்த்தேன். தம்பி, அவ தற்கொலை பண்ணியிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? அவ எப்படி செத்தான்னு எனக்கு தான் தெரியும். என் பொண்ணு படிச்ச நீட் கோச்சிங் சென்டர்ல அவ பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தா. நந்தினி, ஐ எம் ரகு. தெரியுமே. தெரியும், நீ எல்லாம் விருப்பத்தில் தான் ஜாயின் பண்ணியிருப்ப. நான் அப்படி இல்லை. அப்பா அம்மா டார்ச்சர் இல்லை, ஆசை. நமக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் மார்க்லாம் தேவை. ஜஸ்ட் பாஸ். எங்கே அதுக்கே வழியெல்லாம் போயிரும் போல. ஆமாம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது? பண்ணலாமே. குருதட்சணையா என்ன கொடுப்பேன்? ஐஸ்கிரீம், ஒரு எக்ஸ்ட்ரா பர்கர். ஓகே. டேய், என்னடா டென்ஷனா இருக்க? அதுவா, என்னோட ஹால் டிக்கெட் தொலைஞ்சிருச்சு, அதான். டேய், என்னடா லூஸ் மாதிரி இவ்வளவு கேர்லெஸ்ஸா ஹால் டிக்கெட் தொலைச்சு நிக்கிற? எக்ஸாம் எப்படி எழுதுவ? ஏய் ப்ளீஸ் திட்டாத, நானே அப்செட்ல இருக்கேன். சரி, கூல் கூல். நீ முதல்ல ஹால் டிக்கெட் எங்க வச்ச நிம்மதியா உட்காந்து யோசி. நானும் எல்லா பக்கமும் யோசிச்சு பார்த்துட்டேன், எங்க மிஸ் பண்ணனே தெரியல. சரி, எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றேன். எப்படியோ ஃபியூ டேஸ்ல ஹால் டிக்கெட் கிடைச்சிரும். நம்ம சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவோமா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், குரூப் மெசேஜ்னு எல்லா பக்கமும் போஸ்ட் பண்ணிட்டேன். ஹலோ ப்ரோ, உங்க மெசேஜை பார்த்தேன். ஹால் டிக்கெட் கிடைச்சதா? இல்ல ப்ரோ, இன்னும் கிடைக்கல. அப்படியா? ஐயோ சாரி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. யாரு? மிஸ்ஸிங் போஸ்ட்டை பார்த்துட்டு ஏகப்பட்ட கால்ஸ். டேய், ஏய் வேணாம். ஹலோ. நான் பாப்பா ஹால் டிக்கெட் கிடைச்சதா? இல்ல சார், இன்னும் கிடைக்கல சார். அது எப்படி கேட்டீங்க? அதான் நம்ம கையில இருக்குதா? சார், அது என் ஃப்ரெண்ட் ரெகோடுது சார். சார், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார், நாங்க வந்து ஹால் டிக்கெட் வாங்கிக்கிறோம். அவசரப்படாத, உன் ஃப்ரெண்டான கூட ஒரு டீல் பேசணும். ஹலோ தம்பி, ஹால் டிக்கெட் என்ன மதிப்பான விஷயம். அத சும்மா குத்தா என்ன வருது? நான் சொல்றத கேளு. நீ என்ன பண்றனா, ஒரு 10,000 பந்தத்துக்குன்னு நான் சொல்றதுக்கு வந்துரு. சார், அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே சார். தம்பி, பேசினே இந்த ஹால் டிக்கெட்டை கீழே போட்டு போய் நேர்ந்துருவேன். சார் 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 இதை பாருடா ரகு, போனானே அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணாத. முதல்ல பணத்தை கொடுத்து ஹால் டிக்கெட் வாங்குற வேலையை பார். மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். டேய், பேசிட்டு இருக்க, நீ சைலண்டா இருக்க. கடவுள்கிட்ட எனக்கு பொறுமையை கொடுன்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை, லைட்டா. டேய், வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? டேய், அவன் போயிட போறான்டா. ஏய், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்கே தான் இருக்கான், பக்கத்தில் தான். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹலோ, டேய் மச்சான், எங்கடா இருக்க? ஹே,
Hey dude, what's this? Fancy dress competition? சேர் பூசி இருக்க? டேய் வெறுப்பேத்தாத மச்சான். பேன் காரன் கவுத்துட்டான்டா. நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட் நந்து அவளும் விழுந்துட்டா. Hey, I'm Kaushik. கையில தண்ணியா இருக்கு. Alright, okay. So where did it go? டேய் அதெல்லாம் ஒன்று வேணாம், எங்களை சீக்கிரமா ஒரு இடத்துல ட்ராப் பண்ணு. Alright, come. நந்து வா ஏறு. Raghu, let me open the back seat. நந்து வா போலாம், டைம் ஆச்சு. டேய் நீ கிளம்பு, நான் ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் அவங்ககிட்ட ஹால் டிக்கெட் வாங்கி நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். டேய் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு, அதான் உன் ஃப்ரெண்டு வந்துட்டேன். நீ கிளம்பு, நான் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிற வழியில் க்ளீன் அப் பண்ணிக்கலாம். கம் ஆன் கெட் இன். டேய் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், உன்னை போன்றேன். டேய் தூக்கி உள்ள போடா. வாடி உள்ளன்றேன். என்னடா ஒரு மாதிரி சிரிக்கிற? பட்டனை கழட்டுறி. ஃபன் தானே இது, சும்மா பிராங்க் தானே இதெல்லாம் பண்றேன். இப்போ தெரியுதா, இது ஃபன் இல்ல, we are serious. ரகு என்னடா பண்ற? உன்னை இந்த கார்ல ஏத்துறது கஷ்டப்பட்டு நாங்க ஒரு கதை பண்ணா அசால்ட்டா வந்து கிளைமாக்ஸை மாத்தி வராம போயிருவே நீ. உன்னை நம்பிதானடா வந்த, ஹால் டிக்கெட் தானே நம்பிதானடா வந்த. அப்ப அந்த ஹால் டிக்கெட் அது எப்படி கேடியும்? ஹால் டிக்கெட் நம்ம கையில இல்ல இருக்குது. இது எப்படி இருக்கு நம்ம மிமிக்ரி? ரகு என்னடா பண்ற? நானும் பண்ணிடாதடா ப்ளீஸ்டா. ஓகே நான் உன்னை ஒன்றும் பண்ணல. அப்ப நீ என்ன ஏதாவது பண்ண? நீ என்ன பண்ணலன்னு வச்சுக்கோ, நான் ஒன்றும் பண்ற மாதிரி ஆயிரும். Oh my lucky boy. ரைட் சைடுல எந்த வண்டியை நிக்க விடாதீங்க. டிடி செக் போஸ்ட் இறங்கறாவல. ஏய் வெல்ல வா. கண்டினியூஷன் ஏதாவது டியூட்டி பார்க்கறியா? சரி நீ போயிட்டு ராம்போ சார் சொல்லு. என்ன இங்க பாருங்க சார், ஆளுக்கு வண்டிக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒருத்தர் இருக்கான். டேய் லைசென்ஸ் எடு. சார் வீட்ல மறந்து வச்சிட்டேன் சார். டேய் போய் சொல்லாத, நீ முழிக்காத பார்த்தா தெரியல உங்ககிட்ட லைசென்ஸ் இல்லைன்னு. அப்படி போய் நில்றா, போடா போடா அப்படி. இந்த வண்டியை லைசென்ஸ் எல்லாம் ஓடிட்டு வரான் சார். ஏயா காலேஜ் போறதுக்கு அவசரமா இருந்திருக்கும், யாராவது ஒரு ஃப்ரெண்டோட வண்டி எடுத்து வந்திருப்பான். சிஎம் வர நேரம் நீங்களே டிராஃபிக் ஜாம் பண்ணி பண்ணி எடுத்துப்படா. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் 18th எனக்கு ப்ரமோஷன் ஒரு தகவல். என்னடா கொடி? மினிஸ்டர் எலுக்கோட சன் சார். கோபாதான மினிஸ்டர், நீ மினிஸ்டர்ல இல்ல. பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கவங்கள பிரஸ்னு போட்டு சுத்திட்டு தெரியுது. மினிஸ்டரோட லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் பிளட் ரிலேஷன் சொல்லி கொடியை கட்டிக்கிட்டு தெரியுது. என்ன எங்களையெல்லாம் பயமுறுத்தவன் பாக்குறீங்களா? பால்வாடிக்கு போற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு உன்னையெல்லாம் எவன்டா நம்பி வண்டியை கொடுத்தவன்? யோ நம்பர் பிளேட் நோட் பண்ணியா? ஓகே சார். இங்க பார், ஃபைன் காப்பி வீட்டுக்கு வரும். கோர்ட்டுக்கு போய் ஒழுங்கு மரியாதை ஃபைனை கட்டணும். எடா வண்டியா? Come on, let me hear some, boy. அம்மாடி என்னடா லேட் நைட் ஆச்சு, இன்னும் தூங்கல? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா என்னடா அழுகுற? டேய் தங்கம், என்ன காயம்? அம்மா எதாவது அடிச்சாளா? டேய் அப்பா கேட்கறல சொல்லு. இது வரைக்கும் நீ அழுது நான் பார்த்தலேப்பா, பதறுது. டேய் ஏன்டா அழுகுற? அம்மா
அப்பா என் வாழ்க்கைய போச்சுப்பா. என்னை அப்பா நீ காப்பாத்தல. வேஸ்ட் பண்ணி. ஐயா என்ன நடந்துச்சுடா? அம்மா உன்னை எப்படி சித்திரவதை பண்ணிருக்காங்களாம்மா? ஐயோ அப்பா பக்கத்துல இருந்து கூட உன்னை பாதுகாக்க முடியாத பாவி ஆயிட்டே. ஐயோ அம்மா, உன்னை மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பொண்ணுங்க வெளியே சொல்ல பயந்துக்கிட்டு எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா என் தங்கம் அப்பா கிட்ட வந்து பயம் இல்லாம சொன்னா பாத்தியா? இதாண்டா இந்த கிடைச்ச ஒரே ஆறுதல். அம்மா அழுகாதரா. இனி ஒரு பொண்ணு உன்ன மாதிரி பாதிக்கப்படக்கூடாது. அந்த பெரிய பிடிச்ச வேட்டை நாய்களை வேட்டையாடுறதாண்டா அப்பாவோட வேலை. அம்மாடி, அம்மாவுக்கு தெரியுமா? தெரிய வேண்டாமா? அவ செத்துருவா. டேய் செல்லம், அழுகாதப்பா. இதுல உன் பங்கு என்னப்பா இருக்கு? உனக்கு குற்ற உணர்ச்சி வேண்டாம்டா. கனவை கண்கள் தாங்காதோ, கலாபம் மீண்டும் தெரியாதோ, பழைய நினைவுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தான். என் பழைய பாப்பாவை அவன் முகத்தில் நான் பார்த்தேன். தன் தோழிகளோட மெல்ல மெல்ல வெளியே போக ஆரம்பித்தான். என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சவங்களை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஏண்டி அப்பா என்ன எங்களை பிடிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான்? வெறும் 40,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் அப்பனே உனக்கு வரும்போது 4000 கோடி என் அப்பா எனக்கு வரமாட்டானா? உன் அப்பனால ஒரு கொடுக்க முடியாது. அப்புறம் நான் உனக்கு கால் பண்ணது கெஞ்சி தப்பிக்கிறதுக்கு இல்லை, உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன் பாரு. என்ன பாத்தியா? சூப்பரா? எப்படி ஐஃபோன் குவாலிட்டியில்? நான் ஏன் உனக்கு இதை சென்ட் பண்ண தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அப்பப்போ பர்த்டே பார்ட்டி நடக்கும். நான் எப்பெல்லாம் கூப்பிட்றனோ அப்பெல்லாம் நீ வரணும், வந்தே ஆகணும். அப்புறம் லூசுத்தனமாக இதை உங்கள் அப்பன்ட்டெல்லாம் சொல்லி அவன் வேலையை கெடுக்காத. நான் கூப்பிடும்போது நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், ஒரே ஒரு என்ட்ரு பட்டன் மொத்த தமிழ்நாட்டுக்கும் இல்லை ஹோல் வேர்ல்டுக்கே போயிடும். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. பாய்.
சார் எப்போ இந்த சட்டமும் நீதியும் சாதாரண சாமானியனுக்கு உதவலையோ அப்போ எல்லாத்தையும் தூக்கி போடுங்க சார். இங்கே நாம் எழுதுறதான் தீர்ப்பு, நாம் கொடுக்கறதான் தண்டனை. நான் முடிவு பண்ணிட்டேன், அவனுங்களுக்கு நான் கொடுக்க போகிற தண்டனை மரண தண்டனை. தம்பி, அந்த மிருகம் சாகணும், அந்த மிருகம் சாகணும். அந்த மிருகம் செத்தாத்தான் மேல இருக்கிற என் மகளோட ஆத்மா சாந்தி அடையும். கொல்ல முடியுமா? கொல்லுவான் சார். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எவன் ஒருத்தன் தப்புன்னு தெரிஞ்சு தட்டி கேட்காமலும் தண்டிக்காமலும் இருக்கானோ அவன் 1000 குற்றவாளிக்கு சமம்னு. அவனுங்களை கண்டிப்பாக நான் கொல்லுவேன் சார். Yo, honey, you want some honey? Huh? How about to take your time? Yeah, I'm gonna bike. I'll call you later. OTP 8864. தேங்க்ஸ்டா ரமணா. டேய், 2010 கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணை வேன் டிரைவரும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து கெடுத்து கொண்டுட்டாங்க. 4 நாளில் தீபாவளி வந்தது. அந்த ஊரில் சோகத்தில் யாருமே அதை கொண்டாடலை. 10 நாள் கழித்து அந்த வேன் டிரைவரும் அவன் ஃப்ரெண்டும் கோர்ட்டுக்கு போகும்போது தப்பிக்க ட்ரை பண்ணாங்கன்னு என்கவுண்டர் பண்ணாங்க. அப்போ தான் அந்த ஊரே கொண்டாடிச்சு. நானும் நம்ம குடும்பமும் அன்னைக்கு தான் கொண்டாடணும். ராமையா, நான் உனக்கு பண்ண உதவியும் அதே மாதிரி தான். எனக்கு 2 பொட்டை பிள்ளை இருக்கு. உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. ஹலோ ப்ரோ. எஸ், காலு கீழே வாட்டர் பாட்டில் இருக்கு, எடுங்க. டேய், எனக்கு ஒரு பெப்பர் சிக்கன் மசாலாடா. டேய், எனக்கு பீஸா ஆர்டர் பண்ணுங்கடா. டேய், அதை ஆர்டர் பண்ணாதடா, நல்லாவே இருக்காது. ஹலோ அப்ப பிரியாணியே சாப்பிடலாம். மச்சான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா. டியூட், செம்ம பீஸ் மாட்டி இருக்கு. லேட் பண்ணாம சீக்கிரம் வந்தா உனக்கு கிடைக்கும். எப்படி? டேய், அட்ரஸ் அனுப்புடா, 5 நிமிஷம் அங்கே இருப்பேன். இந்த விஷயத்தில் என்ன ஒரு சுறுசுறுப்பு வரட்டும். சந்தோஷத்தை அவனும் அனுபவிக்கட்டும். இப்போ வந்து அனுப்பிடுவேல? அனுப்பிடுறேன். டேய், எப்படா வரணும்? ஸ்ட்ரைட்டா வந்து லெஃப்ட் வாடா. டேய், என்னடா ஸ்பாட் இதெல்லாம்? இவ்ளோ லோக்கலா இறங்கிட்ட? டேய், ரொம்ப பேசாதடா, வாடா சீக்கிரம். கௌஷிக், ரகு,
Raghu, why are you standing still, man? Do something! Go! Kill him! Raghu! What up? Find something! Do it! Finish him! தம்பி, உங்க பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சு கொண்டு அவன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? கிடைச்சிடுங்களா? எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? காட்டுங்க தம்பி, காட்டுங்க, காட்டுங்க. குழந்தை இருந்த பொழுது காய்ச்சல படுத்திருந்தா அம்மா வாடா டாக்டர்கிட்ட போலாம்னு. அப்பா டாக்டர்கிட்ட போனா ஊசி போடுவாங்க, நான் தாங்க மாட்டேன். அப்பா ஊசியெல்லாம் போட மாட்டாங்கடா, மாத்திரை மருந்து கொடுக்குற டாக்டரா கூட்டு போய் குணப்படுத்துறா. ஊசிக்கே தாங்க முடியாது என் பொண்ணோட உசுரை எடுத்துட்டீங்களா? என் பொண்ணு, என் தங்கத்தை, என் தெய்வத்தை அந்த மிருங்க எடுக்கிற பொழுது நீ பார்த்துட்டு தானே இருந்திருப்ப. உனக்கு தடுக்கன்னு மனசு இல்லையா? இன்னும் எத்தனை ஆத்தா அப்புறம் ஆளுங்க வைக்க போறீங்க? மனச்சாட்சியே இல்லாம நீங்க எல்லாம் வாழ்ந்து என்னடா பண்ண போறீங்க? சாங்கடா, சாங்கடா. தம்பி, அதிகாரியா சட்டத்துக்கு முன்னால நான் செஞ்சது தப்பு தான். ஆனா அப்பனா எனக்கு வேற மாதிரி தெரியல. சார், நாட்டுக்கு நாடு சட்டம் மாறும். ஏன்னா அதை எழுதுனது நம்ம மாதிரி சாதாரண மனுஷன்தான். தப்புன்னு தெரிஞ்ச தண்டனையை உடனே கொடுத்துடணும். இல்லைன்னா அது நம்ம சட்டத்துக்கு செய்கிற துரோகம். நாம செஞ்சது கரெக்டாக தப்பான்னு முடிவு பண்ணதுக்கு ஆண்டவன் இருக்கான். நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போங்க. அன்னைக்கு அவன் தப்பிச்சுட்டதா எல்லாரையும் நம்ப வச்சோம். தப்பிச்சு போயிட்டான் சார். ஆனால் உண்மையில் அன்னைக்கு அவனை கட்டி போட்டேன். நாங்கள் போட்ட பிளான் பிரகாரம் அந்த காமவெறி பிடிச்ச நாய்களை அவன் கொன்ன மாதிரியே கொன்று பழி அவன் மேலே திருப்பி விட்டேன். அப்போதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது, அவனோட பிளாக் டாக். அது அவனை தப்பிக்க உதவி செஞ்சிருக்குமோ நாங்கள் போனேன். நான் நினச்ச மாதிரியே அவன் தப்பிச்சிருந்தான். அவன் என்ன கொல்லணும்னு காத்திருந்தான். நீ வருவேன்னு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நடந்த சண்டையில் இன்னைக்கு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஒருவேளை அவன் குணமாகி இந்த 2 கொலையும் நான் செய்யலைன்னு வாக்குமூலம் கொடுத்தா? சொல்ல மாட்டான். ஏன்? ஏன்னா அவனோட லெஃப்ட் சைடு ஹார்ட்டு பக்கம் பலமாக தாக்கியிருக்கேன். அது ஹார்ட்டுக்கு போகிற ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். அவனோட ரைட் சைடையும் தாக்கியிருக்கேன். அது ஹார்ட்லேருந்து லிவருக்கு போகிற பிளட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் பண்ணும். அவனோட உடம்புல வலது ஏட்ரியம், இடது ஏட்ரியம், வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல், இப்படி ரத்தம் போகிற எல்லா ரூட்டையும் பிளாக் பண்ணிட்டேன். அதிகபட்சம் 48 மணி நேரம் அவன் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம்.
சென்னையில் தொடர் கொலைகளை செய்து வந்த கொலைகாரனுக்கு ராயபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையில் இன்று மாலை 7 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். I like it. தப்பு தட்டி கேட்கறது, தப்புக்கான தண்டனைய வாங்கி கொடுக்கறது தான் உங்க அப்பா நாவல் எழுதியிருக்காரு. ஆனா நீ அதே பிராக்டிக்கலா பண்ணிருக்க. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. குற்றவாளியை கண்டுபிடித்ததில் எனது பங்கு ஒன்றாக இருந்தாலும் கூட என்னை தனது அறிவின் மூலமாக என் பின்னால் இருந்து இயக்கியவர் பிரபல கிரைம் நாவல் ரைட்டர் ஜீவன்குமார் அவர்களின் புதல்வர் தம்பி பிரபாகரன் அவர். கல்வி சான்றிதழ் போன்ற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு ஒரு கேஸிலே துப்பு துளங்கிவிட வேண்டும் என்பதற்காக மோப்பநாய்களை பயன்படுத்தி நாம் எப்படி வெற்றி பெறுகிறோமோ அதை போல தம்பி பிரபாகரனுடைய சிறப்பு தகுதிகளை நமது டிபார்ட்மெண்ட் கவனத்தில் கொண்டு அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற என் தனிப்பட்ட ஆசை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஹலோ சார், நாங்கள் சென்னை R2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம். நீங்கள் ஒரு கேஸ் டீல் பண்ணுற விஷயமா சென்னை வரணும். வர முடியுமா? ஓகே.